அனைவருக்கும் வணக்கம். திரைப்படங்களில் பாடல் எழுதுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அப்படியே எழுத சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அந்த பாடல் வெற்றியடையவும் வேண்டும். திரைப்பட கவிஞர்கள், பாடலாசிரியர்கள் அனைவருக்குமே பல சந்தர்ப்பங்களில் இசையமைப்பாளர் பாடலுக்கான மெட்டுக்களை போட்டு கொடுத்து விடுவார். அதற்கான வரிகள் கிடைக்காமல் திரைப்பட பாடலாசிரியர்கள் திணறுவார்கள். சமயத்தில் 2-3 நாட்கள் கூட ஆகிவிடும். அவர்களுக்கு வார்த்தைகள் கிடைக்காது. இவர்கள் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே யாராவது 2 பேர் வெளியில் யாரானு பேசியிருந்தாலும் சரி, ரோட்டில் கறிக்கைக்காரன் ஏதானும் விற்று கொண்டு போனாலும் சரி, அதில் சில முக்கியமான வார்த்தைகளை அவர்கள் பேசுவார்கள். அதை அப்படியே பாடலாக்கி விடுவார்கள் பாடலாசிரியர்கள். அப்படி ஒரு சந்தர்ப்பம்தான் நமது வாலிப கவிஞர் வாலி அவர்களுக்கு ஏற்பட்டது. வாலி அவர்கள் இதை அவரே சொன்னது. வாலி அவர்களை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் சத்யா ஸ்டுடியோவில் இருப்பதாலும் தன்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று ஒரு செய்தி அனுப்புகிறார். வாலியும் அதை கேட்டு மக்கள் தலைவத்தை பார்ப்பதற்கு சத்யா ஸ்டுடியோவுக்கு செல்கிறார். அங்கே வாலியிடம் மக்கள் தலைவர் சொல்கிறார், நான் இந்த மாதிரி படகோட்டி என்ற ஒரு படம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், அதற்கு நீங்கள் பாடல் எழுத வேண்டும், அதற்கான சிச்சுவேஷன் இதுதான், பாடல் எழுதி கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். வாலியும் அதை கேட்டுவிட்டு வெளியில் வந்து உட்கார்ந்து கொண்டு பார்க்கிறார். இசையமைப்பாளர் டியூன் போட்டு கொடுத்துட்டார். ஆனால் வாலிக்கு வந்து பாட்டு எழுதுறதுக்கு வார்த்தைகள் கிடைக்கவே இல்லை. என்னடா அது, எம்ஜிஆருக்கு எழுதணும், அதுவும் அண்ணா எழுதணும், வார்த்தைகள் கிடைக்கவில்லையே என்று யோசனை பண்ணி கொண்டே இருந்தார். அப்போது மதிய உணவு வந்துவிட்டது. எல்லோரும் சாப்பிட போனார்கள். வாலியும் சாப்பிட்டு வந்து கேட்டார், என்ன எழுதி விட்டுக்கலாம் என்று கேட்டார் மக்கள் திலகம். வாலி அவர்கள் சொன்னார், இல்லை இதோ மத்தியானம் எழுதி கொடுத்து விடுகிறேன், சாப்பிட்டு விட்டு எழுதி கொடுக்கிறேன் என்றார். எல்லோரும் சாப்பிட்டு விட்டார்கள். மதியம் படப்பிடிப்பு ஆரம்பித்து விட்டது. வாலி அவர்கள் யோசிக்கிறார், வார்த்தைகள் கிடைக்கவில்லை. அப்பொழுது அந்த ப்ரொடக்ஷனில், அதாவது அந்த திரைப்படத்துறையை சேர்ந்த 2 பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஏய், இன்றைக்கி வந்து கல்கண்டு பாயசம் எவ்வளோ நல்லா இருந்தது பார்த்தியா, எம்ஜிஆர் வீட்டிலேருந்து வந்து கல்கண்டு பாயசம் நல்லா இருந்ததுறான்னு இவன் சொல்கிறான். அப்போ அடுத்தவன் சொல்கிறான், உனக்கு மட்டுமா கொடுத்தாரு, எல்லாருக்கும் தான் கொடுத்தாரு அப்படி என்று சாதாரணமாக சொன்னான். உடனே கவிஞர் வாலிக்கு பொறி தட்டியது போல் ஆகிவிட்டது. ஆஹா, உனக்கு மட்டுமா கொடுத்தான், எல்லாருக்கும் தான் கொடுத்தான் என்று சொன்ன அந்த வரிகளை மட்டும் எடுத்துக்கொண்டார். உடனே பாடலை மலவொன்று எழுதினார். என்ன எழுதினார்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான் என்று வரிகளை எழுதினார். அந்த பாடல் மிகவும் பிரபலமான ஒரு பாடலாகிவிட்டது. பார்த்தீர்களா? இப்படித்தான் பல கவிஞர்களுக்கும் பல சந்தர்ப்பங்களில் இப்படி ஒரு வார்த்தைகள் கிடைக்காமல் திணறும்போது யாராவது பேசிக்கொண்டிருக்கும் போது வார்த்தைகள் கிடைக்கும், அதை வைத்து பாடல் எழுதி விடுவார்கள். இதே மாதிரி மற்ற கவிஞர்களுக்கும் எப்படியெல்லாம் அனுபவம் ஏற்பட்டது என்றை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.